சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு செய்வதற்கான காலக்கெடு மாற்றப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகளுக்கு மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தற்போது முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக கிளம்பிய தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்றும் பழைய நடைமுறையே தற்போது அமலில் இருப்பதாகவும் அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. பொதுமக்கள் எந்தவித அச்சமுமின்றி தங்களின் தேவையை பொறுத்து சிலிண்டர்களை முன்பதிவு செய்யலாம் என டெல்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்திற்கு பின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போதைய நடைமுறைப்படி நகர்ப்புறங்களில் வசிப்பவர்கள் சிலிண்டர் முன்பதிவு செய்த 25 நாட்களுக்கு பிறகும், கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் 45 நாட்களுக்கு பிறகும் அடுத்த சிலிண்டரை முன்பதிவு செய்யலாம். இதில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை என்பதையும், உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கும் இதே விதிகளை பொருந்தும் என்பதையும் மத்திய அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. நாட்டில் போதிய அளவு சமையல் எரிவாயு கையிருப்பு உள்ளதால் தட்டுப்பாடு ஏற்படும் என்று பொதுமக்கள் யாரும் பீதியடைய தேவையில்லை எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே சமயம் ஏப்ரல் மாதம் முதல் சிலிண்டர் விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர புதிய பாதுகாப்பு அம்சங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இனி சிலிண்டர் முன்பதிவின் போது கைபேசிக்கு வரும் ரகசிய எண் அல்லது ஆதார் சரிபார்ப்பு முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. போலி இணைப்புகளை தடுக்கவும், தகுதியான பயனாளிகளுக்கு மானியம் சரியாக சென்றடைவதை உறுதி செய்யவும் இந்த தொழில்நுட்ப மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. எனவே தவறான தகவல்களை நம்பி பதற்றமடைந்து கூடுதல் சிலிண்டர்களை முன்பதிவு செய்வதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது.